வணக்கம். உங்க ரிமோட் டீமை மேனேஜ் பண்றது ரொம்ப கஷ்டமா இருக்கா? டீமோட ப்ரொடக்டிவிட்டி எங்கேயோ போகுதுன்னு தோணுதா? கவலைப்படாதீங்க. இந்த பிரச்சனை உங்களுக்கு மட்டும் இல்ல. இன்னைக்கு ரிமோட் டீம் மேனேஜ்மெண்ட்டை எப்படி சிம்பிள் ஆக்கி உங்க டீமோட ஃபுல் பொட்டென்ஷியலை வெளியே கொண்டு வரலான்னு தான் பார்க்க போறோம். இந்த கேள்விக்கு உங்க பதில் ஆமான்னா நீங்க சரியான இடத்துக்கு தான் வந்திருக்கீங்க. பாருங்க, ரிமோட் ஒர்க்குங்கிறது தான் இப்போதே ட்ரெண்ட். ஆனா நிறைய கம்பெனிங்க கம்யூனிகேஷன் பிரச்சனைகளாலையும் ப்ரொடக்டிவிட்டி குறையறதாலையும் ரொம்பவே கஷ்டப்படுறாங்க. அதாவது பழைய மெத்தட்ஸை வச்சு புது ஜெனரேஷன் டீம்ஸை வழிநடத்துறது ஒரு சதுர சக்கரத்தை வச்சு வண்டி ஓட்ட முயற்சி பண்ற மாதிரி தான். ஆனா இதுக்கு ஒரு நல்ல தீர்வு இருக்கு. ஆமாங்க, இந்த ரிமோட் ஒர்க் முறையில இருக்கிற சிக்கலை பத்தி தான் நாம இப்ப பேச போறோம். ஒரு பக்கம் பார்த்தா இது ஒரு வர மாதிரி தெரியும், ஆனா இன்னொரு பக்கம் பார்த்தா இது கூடவே நிறைய சவால்களையும் கொண்டு வருது. நாம என்ன பண்ண போறோம்னா இந்த சவால்களை எப்படி ஒரு வாய்ப்பா மாத்தலாம்னு பார்க்க போறோம். முதல்ல இந்த பிரச்சனையோட ரெண்டு பக்கத்தையும் அலசி பார்க்கலாம் வாங்க. ஒரு காயினுக்கு ரெண்டு பக்கம் இருக்கிற மாதிரி தான் இந்த ரிமோட் ஒர்க்கும். ஒரு பக்கம் எங்கிருந்து வேணும்னாலும் வேலை செய்யறதுக்கான சுதந்திரம், அதாவது ஃப்ளெக்சிபிலிட்டி. உலகம் முழுக்க இருக்கிற திறமையான ஆட்களை வேலைக்கு எடுக்கிற வாய்ப்பு, இதெல்லாம் பெரிய பிளஸ். ஆனா இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா கம்யூனிகேஷன்ல கேப்பு, ப்ரொடக்டிவிட்டி மேல ஒரு சந்தேகம், யாருக்கு என்ன பொறுப்புன்னே தெரியாத நிலைமை, இப்படி பிரச்சனைகளும் இருக்கு. இப்போ கேள்வி என்னன்னா, இது ரெண்டையும் எப்படி பேலன்ஸ் பண்றது? சரி, உங்க ரிமோட் டீம் உண்மையிலே கஷ்டப்படுதான்னு எப்படி தெரிஞ்சுக்கிறது? அதுக்கு சில அறிகுறிகள் இருக்கு. ஒரு டீம் எங்களுக்கு ஹெல்ப் வேணும்னு சத்தம் போடாம சொல்றதுக்கு சில அடையாளங்கள் இருக்கு. அப்படிப்பட்ட 5 முக்கியமான அறிகுறிகளை இப்ப நாம பார்க்க போறோம். அறிகுறி, உங்க டீம்ல யார் என்ன வேலை செய்றாங்க, எந்த டாஸ்க் முடிஞ்சது, எது இன்னும் பெண்டிங்ல இருக்குன்னு ஒரு பெரிய குழப்பம் இருக்கா? இந்த மாதிரி ஒரு தெளிவில்லாத நிலைமை தான் ரெட் ஃபிளாக். இதனால தேவையில்லாத டென்ஷன், தாமதம் எல்லாம் ஏற்பட்டு மொத்த ப்ராஜெக்ட்டுமே பாதிக்கும். அடுத்த ரெண்டாவது அறிகுறி, மேனேஜர்ஸ்க்கு இவங்க வேலை செய்றாங்களா இல்லையான்னு ஒரு விரக்தி. எம்ப்ளாயீஸ்க்கு அப்பா எத்தனை தடவை தான் அப்டேட் கொடுக்கறதுன்னு ஒரு சலிப்பு. இந்த ரெண்டு நிலைக்கு நடுவுல கொஞ்சம் கொஞ்சமா நம்பிக்கை செத்து போயிடும். இது ரொம்ப ஆபத்தான அறிகுறி. அடுத்ததா மேனுவல் ரிப்போர்ட்டிங். டெய்லி உட்காந்து மேனுவலா ரிப்போர்ட் டைப் பண்ணி அனுப்புறது இருக்கே, அதை ஓடாத ட்ரெட்மில்ல ஓடுற மாதிரி. எனர்ஜியும் டைமும் தான் வேஸ்ட் ஆகும், ஆனா நீங்க ஒரு அடி கூட முன்னாடி போயிருக்க மாட்டீங்க. முக்கியமான வேலைகளை விட்டுட்டு இந்த மாதிரி தேவையில்லாத வேலைகள்லயே நேரம் போயிடும். சரி, இவ்ளோ பிரச்சனைகளை அடுக்கிக்கிட்டே போறோம். அப்போ இதுக்கு தீர்வே கிடையாதா? நிச்சயமா இருக்கு. இந்த குழப்பத்திலிருந்து வெளியே வர்றதுக்கு ஒரு தெளிவான வெளிச்சம் தேவை. வாங்க அந்த வெளிச்சம் எங்கிருந்து வருதுன்னு பார்க்கலாம். ஒரு நிமிஷம் கண்ணு மூடி கற்பனை பண்ணி பாருங்களேன். உங்க டீம்ல ஒவ்வொரு டாஸ்க்கும் ட்ராக் செய்யப்படுது, வேலை செய்யற ஒவ்வொரு மணி நேரமும் கணக்குல வருது, கம்யூனிகேஷன் ஏக்தம் ஸ்மூத்தா இயல்பா நடக்குது, எந்த விதமான டென்ஷனும் இல்லாம உங்க டீம் வேலை செய்யுது. எப்படி இருக்கும்? இது வெறும் கனவு இல்ல, இதுதான் நாம அடைய வேண்டிய இலக்கு. ஓகே, இந்த இலக்கை எப்படி அடையிறது? நாம இதுவரைக்கும் பார்த்த ஒவ்வொரு பிரச்சனைக்கும் கெட் ஒர்க் ஃபோலியோ எப்படி ஒரு உடனடி தீர்வா இருக்குன்னு இப்ப பார்க்கலாம். முதல் சவால் என்ன? கம்யூனிகேஷன் கேப்ஸ். இதுக்கு தீர்வு என்ன? எல்லாத்தையும் ஒரே இடத்துக்கு கொண்டு வர்றது, அதாவது ஒரு சென்ட்ரலைஸ்டு சிஸ்டம். கெட் ஒர்க் ஃபோலியோவை எப்படி செய்யுதுன்னா, எல்லா டாஸ்கையும் ஒரே இடத்துல நீங்க அசைன் பண்ணலாம். யார் என்ன செய்யணும், எப்போ முடிக்கணும்னு ரொம்ப தெளிவா இருக்கும். எல்லாரும் ஒரே பேஜ்ல இருக்கிறதுனால கன்ஃபியூஷனுக்கு இடமே இருக்காது. அடுத்த பெரிய சவால் வேலை நடக்குதா இல்லையான்னு தெரியாத அந்த நிலைமை. இதுக்காக மேனேஜர் ஒரு டிடெக்டிவ் மாதிரி ஒவ்வொருத்தர் பின்னாலையும் போக வேண்டியதில்லை. அதுக்கு பதிலா ஒரு ஆட்டோமேட்டிக் சிஸ்டம் எல்லா வேலையும் பார்த்துக்கிட்டா எப்படி இருக்கும்? கெட் ஒர்க் ஃபோலியோ என்ன பண்ணுனா, எம்ப்ளாயீஸோட ஆக்டிவிட்டீஸை ஆட்டோமேட்டிக்கா கேப்சர் பண்ணிடும். இதனால மேனுவலா யாரும் எதுவும் என்டர் பண்ண தேவையில்லை. உண்மையான டேட்டாவை வச்சு பேசும்போது வெளிப்படைத்தன்மை வரும், அதுல இருந்து நம்பிக்கை தானா வளரும். அடுத்து லீவ் அண்ட் அட்டெண்டன்ஸ். ரிமோட் டீம்ல இது ஒரு பெரிய தலைவலி இல்லையா? யார் லீவ்ல இருக்கா, யார் வேலை செய்யறான்னு ஒரே குழப்பமா இருக்கும். இதுக்கு சிம்பிளான ஒரு ஒழுங்கான சிஸ்டம் வேணும். இங்க பாருங்க, எம்ப்ளாயீஸ் ஒரே டெஸ்ட்ல லீவுக்கு அப்ளை பண்ணலாம், மேனேஜர்ஸ் உடனே அப்ரூவ் பண்ணலாம். எல்லாமே செகண்ட்ஸ்ல நடக்கும். இதனால பிளானிங்ல எந்த குழப்பமும் வராது, டீமோட வேலை கொஞ்சம் கூட பாதிக்காது. ஒரு ப்ராஜெக்ட் ஏன் டிலே ஆகுது யோசிச்சு பாருங்க. பல நேரங்கள்ல அந்த வேலைக்கு யாரு பொறுப்புன்னு ஒரு தெளிவில்லாதது தான் காரணம். ஒருத்தர் மேல ஒருத்தர் பழிய போட்டு கடைசியில வேலை அப்படியே நின்னுடும். ஆனா கெட் ஒர்க் ஃபோலியோல ஒவ்வொரு டாஸ்க்குக்கும் ஒரு ஓனர் இருப்பாங்க, ஒரு டெட்லைன் இருக்கும். அந்த டாஸ்கோட தற்போதைய ஸ்டேட்டஸ் என்னன்னு லைவா பார்க்கலாம். இப்படி ஒரு தெளிவு இருக்கும்போது ப்ராஜெக்ட் சரியான பாதையில தடையில்லாம போகும். இப்ப ஒரு முக்கியமான விஷயத்துக்கு வரும், நம்பிக்கை. ரிமோட் டீம்ல இது ரொம்பவே சென்சிட்டிவான ஒரு விஷயம். வெறும் அனுமானங்களை வச்சு ஒருத்தர் நம்புறதுக்கு பதிலா உண்மையான டேட்டாவை அடிப்படையா வச்சு நம்பிக்கையை உருவாக்கினா எப்படி இருக்கும்?
அதுதான் இங்க நடக்குது. நம்பகமான ஆட்டோமேட்டட் டைம் ஷீட்ஸ் இருக்கும்போது, வேலை செய்யறதுக்கான வெளிப்படையான பதிவுகள் இருக்கும்போது சந்தேகத்துக்கு இடமே இருக்காது. நம்பிக்கை இயல்பாகவே வளரும். அப்போ டீம்ஸ் பிரச்சனைகளை பத்தி பேசுறதை விட்டுட்டு ரிசல்ட்ஸை பத்தி பேச ஆரம்பிப்பாங்க. ஓகே, இந்த மாற்றங்கள் எல்லாம் சேர்ந்து உங்க டீமை எங்க கொண்டு போய் நிறுத்தணும்னு நினைக்கிறீங்க? வாங்க, உங்க டீமோட உயர் செயல்திறன் கொண்ட அந்த எதிர்காலத்தை பத்தி கொஞ்சம் பேசுவோம். நல்லா புரிஞ்சுக்கோங்க, இது வெறும் ஒரு டூல் கிடையாது. இது உங்க கம்பெனியை எதிர்காலத்துக்கு தயார்படுத்துற ஒரு முக்கியமான முதலீடு. ஏன்னா சரியான சிஸ்டம்ஸை பயன்படுத்துற நிறுவனங்களால மட்டும்தான் இந்த போட்டியான உலகத்துல தாக்குப்பிடிக்க முடியும். அப்போ உங்க டீமை மாத்துறதுக்கான அடுத்த ஸ்டெப் ரொம்ப ரொம்ப சிம்பிள். முதல்ல getworkfolio.comக்கு போங்க. ரெண்டாவது, உங்க ஃப்ரீ ட்ரையலை ஸ்டார்ட் பண்ணுங்க. மூணாவது, உங்க டீம் மாறுறத நீங்களே பாருங்க. இவ்வளோதாங்க. இந்த ஒரு கேள்வியோட நான் இதை முடிக்கிறேன். உங்க டீம் கிட்ட முழுமையான தெளிவும் முழுமையான நம்பிக்கையும் இருந்தா அவங்களால என்னவெல்லாம் சாதிக்க முடியும்னு ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்க. சாத்தியங்களுக்கு எல்லையே இல்லை.